ஹலோ गाइस, நம்ம யஷோட டாக்ஸிக் இந்த படத்தை பத்தி ஒரு வேற லெவல் அதிரடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த டாக்ஸிக் படத்துக்கான அப்டேட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த டாக்ஸிக் படத்துக்கான அந்த அதிரடி அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். டாக்ஸிக் நம்ம யாஸ் கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் பண்ற ஒரு பிக் பட்ஜெட் பேன் இந்தியா படம். பேன் இந்தியன் இல்ல, பேன் வேர்ல்டு. அட ஆமாங்க, இந்த படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணி இறக்க போறாங்க. படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசம் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இந்த டாக்ஸிக் படம் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா நம்ம யஷோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு கிளிம்ஸ் வீடியோவை தாறுமாறா இறக்கிருந்தாங்க. இந்த கிளிம்ஸ்ல நம்ம யஷ் ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல போய் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்றாரு. அந்த பார்ட்டி பண்ற இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிம்ஸ்ல வந்த பிஜிஎம் கோலமாசா இருந்துச்சு. இந்த டாக்ஸிக் படத்தை அனௌன்ஸ் பண்றப்பயே ஏப்ரல் 10 2025க்கு நாங்க வரோம் சொல்லி தான் போட்டாங்க. ஆனா இந்த படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி இறங்காது. ஷூட்டிங் டிலே ஆனனால படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. கன்னடா இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட படம்னா அது கேஜிஎஃப் தான். அந்த கேஜிஎஃப் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கேஜிஎஃப் சாப்டர் 2 இறங்கின உடனே நம்ம யஷோட கெரியர் எங்கேயோ போயிடுச்சு. அவரோட அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரிடுச்சு. படத்தை கேவிஎன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நம்ம தளபதியோட 69வது படமான ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம எச் வினோத் டைரக்ட் பண்றாரு. அனிருத் மியூசிக் போடுறாரு. பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பைஜூன்னு ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் பட்டாளமே படத்துல இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஏற்க பிளான் போட்டுருக்கதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம யஷோட டாக்ஸிக் படத்துல ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம நயன்தாரா யஷ்க்கு அக்காவா வரதா ஒரு தாறுமாறான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹூமா குரேஷி, கைரா அட்வானின்னு சொல்லிட்டு பேன் இந்தியா லெவல்ல ஸ்டார்ஸ் உள்ள இறக்கி இருக்காங்க. இப்போ ஒரு பயங்கரமான பட்ஜெட்ல இந்த டாக்ஸிக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் இறங்க போறது இல்ல. இப்போ படத்துக்கான நியூ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டர் இறக்கி அடுத்த வருஷம் ஏப்ரல் 19ஆம் தேதி படம் இறங்கறதா அபிஷியலா சொல்லிட்டாங்க. போஸ்டர் அதிரடி சரவெடியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டாக்ஸிக் இறங்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கையும் முடிச்சு பொங்கல் 2026ல இருந்து ப்ரமோஷனை போட்டா, அதாவது பொங்கல்ல இருந்து டீசர் ட்ரெய்லர்னு ஒன்னொன்னா இறக்கிட்டு வந்தா இந்த டாக்ஸிக் படத்துக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கண்டிப்பா கிடைக்கும். கேஜிஎஃப் 3 என்னதான் ப்ரோ ஆச்சு, அந்த படம் எப்ப இறங்கும்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் பிரசாந்த் நீலுக்கு அடுத்ததா சலார் 2 நம்ம என்டிஆர் வச்சு ஒரு படம் ரொம்ப பிஸியா இருக்காரு. அதே மாதிரி நம்ம யஷ்மே ரொம்ப பிஸியா இருக்காரு. டாக்ஸிக் ராமாயணான்னு சொல்லிட்டு 2 படம் ஒரு லைனப்ஸ்ல இருக்கு. சோ இந்த படத்தெல்லாம் முடிச்சிட்டு கேஜிஎஃப் 3 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க நம்ம யஷோட எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க? டாக்ஸிக்கா, கேஜிஎஃப் 3 ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.